ஹலோ அர்ச்சனா, சொல்லுப்பா. அம்மா கூப்பிட்டு சொன்னாங்களா? இதை கேட்க தான் நீ கூப்பிட்டியா? என்னை யாரும் கூப்பிடல. நீ எது கூப்பிட்டா அதை சொல்லு ஃபர்ஸ்ட். அதானே, அவ சொந்தக்காரங்க வந்து கூப்பிட்டுருப்பா. அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம உஷாத்தையும் மாமாவும் நம்ம வீட்டுக்கு வராங்க. எது? உஷாத்த வராங்களா? அப்ப, என்னப்பா சொல்ற? எவ்வளவு நேரம் இருப்பாங்க? என்னது எவ்வளோ நேரமா? மா, 4 நாள் அவங்க அங்கே தான் இருக்க போகிறாங்க. உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ. எது 4 நாளா? என்னப்பா விளையாடுறியா நீ? நீயும் இல்ல ஊர்ல, அம்மாவும் ஏதோ கோயில் ட்ரிப்புக்கு போறேன்னு கிளம்பிட்டா. ஒரு வாரம் நானே எப்படி எனக்கு சமைச்சுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஷோப்பா, உஷா அத்தைக்கும் எனக்கும் ஆவே ஆவாதுப்பா. வந்தா என்னதான் சொல்லிட்டே இருப்பாங்கப்பா. இல்லைம்மா, அவங்க ஊருக்கு வந்து 4 நாள் இருக்கிறதா சொன்னாங்க. ஹோட்டல் ரூம் தான் பார்க்குறேன்னு சொன்னாங்க. நான் தான் நம்ம வீடு இருக்கு, எதுக்கு வெளியெல்லாம் தங்குறீங்க? அதுவும் இல்லாமல் அர்ச்சனை வீட்டில் தான் இருக்கா, அங்கே வந்து தங்குன்னு சொன்னேன். டேய் டாடி, உன் கெத்த காட்டுறதுக்கு இதான் நேரமா? அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹோட்டல புக் பண்ணி தொலை வேண்டியதானே? பா, எனக்கும் உஷாத்தைக்கும் 7ஆம் பொருத்தம்பா. வந்தா சரி, எப்போ வராங்க? மா, அவங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டாங்க. இன்னும் 30 மினிட்ஸில் வந்துடுவாங்க. அட பாவி டாடி, எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு எனக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் தான் பாஸ் பண்றியா? வீடு வேற அலங்கோலமா இருக்கு, வை போன. ஐயோ, வந்தா என்ன ஏதாவது சொல்லி சாவடிச்சிருவாளே இந்த அத்தை. ஐயோ, என்ன அதுக்குள்ள வந்துருச்சா? இந்தா வரேன். வாங்க அத்தை, வாங்க மாமா. அர்ச்சனா கண்ணு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. என்ன துரும்பா இழைச்சு போயிருக்க? நானா? இல்லையே. ஏங்க, குழந்தை துரும்பா இழைச்சு போயிட்டாலங்க. ஆமாம்மா, நீ சொன்னா இழைச்ச மாதிரி தான். என்ன பொம்பளை புள்ள காதுல கழுத்துல எதுவும் தங்க நகை போடாம இருக்க? ஐயோ அத்தை, போட்டிருக்கேன். இங்க பாருங்க, செயின்லாம் இருக்கு. எங்க டாலர் தான். கண்ணுக்கே தெரியல, நல்லா அள்ளி போட வேணாமா? தள்ளு. இந்த பீஸ் ட்ரெயின்ல வரதுக்கு இருக்கிற நகையெல்லாம் அள்ளி கழுத்துல மாட்டிட்டு வந்துட்டு என்ன நகை போடலன்னு பேசுது. வீட்டுல வேலை பாக்குற நகை. அத வராத. என்ன வீட்டை இப்படி வச்சிருக்க? பொம்பளை புள்ள இருக்க வீடு மாதிரியா இருக்கு. இது நீட்டா இல்லையா உங்களுக்கு? இல்ல. செத்தண்டா இன்னைக்கு நான். அர்ச்சனா, கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுமா. சரி மாமா. இந்தாங்க மாமா. ட்ரெயின்ல இவ்வளவு நகைலாம் போட்டு வரவே முடியல, ஒரே பயமா இருக்கு. ஆஹா, இந்த ஏரியால திருட்டு பசங்க அதிகமாமே. ஏங்க, நகையெல்லாம் எடுத்து பத்திரமா பேக்ல வைங்க. குடுமா. நகை விக்கிற விலைக்கு வாங்க முடியுமா? இவ என்ன என்னைய சொல்ற மாதிரி இருக்கு? என்னைய பார்த்தா திருட்டு கும்பல் மாதிரியா இருக்கு. நகைலாம் திருட மாட்டேடி நானே பாவம். அத்தை, அம்மா இருந்திருந்தா எனக்கு நேரம் ஒரு காஃபி போட்டு கொடுத்துருப்பா. ஐயோ அத்தை, நான் போட்டு எடுத்துட்டு வரேன், இருங்க அத்தை. அர்ச்சனா, இப்படி முடிய விரிச்சு போட்டுருந்தா குடும்பத்துக்கு ஆகுமா? நல்லா இழுத்து கட்டிட்டு காஃபியை போடு. நீ ஒருத்தர் இருக்கிறதா அந்த குடும்பத்துக்கே ஆக மாட்டுது. வரேன். இந்த முடிய அடக்கிறதே பெரும்பாடு. இதுல கட்டி வை, குட்டி வைன்னு உயிரை எடுக்கிறான். ஏண்டி, நீயே ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ராட் போகணும்னு சொன்ன. உனக்கு இப்ப எதுக்கடி கல்யாணத்துக்கு அவசரம்? ஆமாண்டி, இந்த உஷா சித்தி வீட்டுக்கு வந்துச்சு.
வெறும் காஃபி தான் போட்டு கொடுத்தேன். அதுக்கே கல்யாண கலை வந்துச்சு, தவக்கலை வந்துச்சுன்னு அம்மாவை மாப்பிள்ளை பார்க்க வச்சுட்டாங்க. அது பார்த்த வேலை தானே அது. நான் எதுக்கும் அதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தள்ளியே இருக்கணும்டி. ஆமாண்டி, நீயும் சேஃபா இரு. அடுத்து உன் வீட்டுக்கு வந்தாலும் வரும். காஃபி நல்லா போட்டாதானடி கல்யாண காலம் வந்துருச்சு, அந்த வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு எங்க அம்மாவை எப்பவும் ஏத்தி விடுவேன். இப்ப போடுறேன் பாரு உனக்கு காஃபி. குறைச்சு மிளகா பொடி தூவி, சிறிதளவு உப்பு சேர்த்து, பாடும் நிறைய அளவு உப்பு சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி வெரண்டி. அத்தை அத்தை காஃபி. அர்ச்சனா, என்ன இவ்ளோ நல்லா காஃபி போடுற? காஃபிலே தெரியுது உனக்கு கல்யாண கலை வந்துச்சுன்னு. இல்லங்க? ஐயோ, ஆமாம்மா. ஒருவேளை நமக்கே தெரியாம நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை இழந்து காஃபி நல்லா போட்டுமோ? இந்த காஃபியை குடிச்சா நல்லா இருக்குன்ட்டு போறா. ஓ, அப்ப நீ வீடு விட காஃபி குடிக்க போல. எங்க ஒரு வயசு பொண்ணு இருக்கும், அதுக்கு எப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு கதை கொடுக்க போற. வச்சுக்கிறேன்டி உங்க வச்சுக்கிறேன். ஐயோ, நான் நல்லா என்ன பாடுபட போறேன் தெரியலையே ஈசனே. அத்தை, உங்களுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஆர்டர் போட்டுருவேன். வெளியில ஆர்டர் பண்ண போறேன். ஆமா அத்தை, எனக்கு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், நிறைய வேலை இருக்கு, மீட்டிங் வேற இருக்கு, அதனால சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்லம்மா. சரி அத்தை, என்ன வேணும்னு மெசேஜ் போட்டுருங்க. ஆ வனஜா, உனக்கு விஷயம் தெரியுமா? எங்க அண்ணன் ராஜு வீட்டுக்கு வந்தேன்டி. இங்க அவன் பொண்ணு மட்டும்தான் இருக்கா. அத்தைக்காரி வந்திருக்கேனே, விதவிதமா சமைச்சு போடுவான்னு பார்த்தா, வேணும்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க, இல்லைன்னா பட்னி கடுங்கன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி கதவு சாத்திட்டு போயிட்டாடி. இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் என்ன பாடுபட போறானோ தெரியல. ஏதோ நானா இருக்கிறதுனால பரவாயில்ல, வேற யாரா இருந்தா ஊரெல்லாம் தம்பிட்டு அடிக்க மாட்டாங்க. சரி, இது நமக்குள்ளே இருக்கட்டும்னா நான் வைக்கிறேன். வேற யாருக்கு கால் பண்ணலாம்? பிரியாக்கு பண்ணலாம். இவன் வேற வேலை கொடுத்து சாவடிக்கிறான் கருமம். அப்பா, சொல்லுப்பா. ஹலோ அர்ச்சனா, உன்னால என் மானமே போச்சு. வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட இப்படியா நடந்துக்குவ? இப்படியா பண்ணுவ? ஐயோ, இந்த அத்தை காஃபி மேட்டர் போட்டு கொடுத்துட்டாளா? அப்பா, என்னப்பா ஆச்சு? வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே போய் சாப்பிடு, இல்ல பட்டினி ஆயிரும் சொன்னியாமே. அப்பா, எனக்கு அவங்கள பிடிக்காதுதான், அதுக்குன்னு வீட்டுக்கு வந்தவங்கள வெளியில போய் சாப்பிடு பட்னியா கடன் சொல்ற ஆள் கிடையாதுப்பா நானு. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் எனக்கு எப்படி வரும்? அதுவும் அத்தை சொல்லாம. வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட ஒழுங்கா இரு, புரிஞ்சுதா? எங்க மானத்தை வாங்காத. அப்பா, எல்லார்ட்டையும் என்னத்தடி சொல்லி வச்ச? இரு வரேன். காஃபியை குடிச்சிட்டு வெளியில போங்கன்னு கதவு சாத்திட்டு போறாடி. ஏதோ நானா இருக்கிறதுனால பரவாயில்ல. அத்தை, பாமா அர்ச்சனா, உன்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். கேட்டேன். என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க, செய்யறேன். உனக்கேமா சிரமம், நான் செய்யறேன். எதுக்கு? வீட்டுக்கு வந்தவங்கள வேலைக்காரி மாதிரி நடத்துறான்னு ஊரெல்லாம் டமார் அடிக்கவா? உங்களுக்கு எதுக்கு அத கஷ்டம்? நானே செய்யறேன். ஏங்க, இந்த போறமா போய் நான் ஹெல்ப் பண்ண போறேன். எல்லாரும் மீட்டிங்க்கு வந்தாச்சா?
ஓகே கைஸ், இட்ஸ் ஃபன் ஃப்ரைடே. ஏதாச்சும் நல்ல கேம்ஸ்க்கு ஐடியாஸ் கொடுங்க. டேய், நீ ப்ராஜெக்ட்டுக்கு தான் ஐடியா கொடுக்க மாட்டேன், இதுக்காச்சும் கொடுத்து தொலைடா பிராணேஷ். ஆபீஸ் காசிப்ஸோட ஒரு பெரிய கேம் இருக்கு. என்ன விளையாடலாம்? எனக்கு தெரிஞ்ச ட்ரூத் ஆர் டேர். ஹே, இது வேணாடா, வேற ஏதாச்சும் போட்டுக்கலாம்டா. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் என்ன கலகலன்னு கும்பலா சத்தம் கேக்குது? கேம் எதுவே ஆட போறதுன்னு தோணுது. என்ன அர்ச்சனா ரூம்ல இருந்து ஆம்பளை பசங்க குரல் கேக்குது? இவ வேற சிரிச்சு சிரிச்சு பேசுறா. நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் போல, யாரோ இருக்காங்க. இந்த உஷா இருக்கும் போதேவா இரு கண்டுபிடிக்கிறேன். ஹலோ உஷா, அண்ணா என்னம்மாச்சு இந்த நேரத்துல? இல்ல, நான் மாடி பக்கமா போனேன், ஒரே ஆம்பளை பசங்க குரலா கேக்குது. மேல யாரா பேச்சுலர்ஸ்க்கு வாடகை விட்டுருக்கேன் என்ன? இல்லையே. அப்போ பின்னாடி வீட்டுல யாரா பசங்க இருக்காங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையாம்மா. இல்ல, அர்ச்சனா ரூம் பக்கமா வந்தேன், ஒரே ஆம்பளை பசங்க குரலா கேக்குது. இவ வேற ரூமை பூட்டி வச்சிருக்கா, அதான் கேட்டேன். சரி விடு அண்ணே, நான் பாத்துக்கிறேன், வைக்கிறேன். இப்போ தெரியும் பார். சொல்லுப்பா. ஹலோ அர்ச்சனா, வீட்ல யாருமா இருக்காங்க? வீட்லயா? நானு? நீ அனுப்பி விட்டியோ அந்த தங்கச்சி மாமா? இல்லம்மா, ஒரு ரூம்ல இருந்து ஏதோ ஆம்பளை பசங்க வாய்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. என்னப்பா இது சரியில்லையே. யார் சொன்னா உங்ககிட்ட அப்படி? இல்லம்மா, யார் சொன்னா என்ன? இதெல்லாம் சரிப்பட்டு வராது பா. என் ரூம்ல நானும் என் லேப்டாப்பை தவிர வேற யாருமே இல்லை. உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லைனா நீ வீடியோ கால் வா. அம்மா அம்மா அம்மா, இல்லம்மா, உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்லம்மா. நீ பேசுறப்பவே தெரிஞ்சு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீ வீடியோ கால். நான் இருக்கேனா? இங்க பாரு, என் லேப்டாப் இருக்கா? இரு ஒரு நிமிஷம். என் கட்டில் கடையில கூட பாத்துட்டியா? யாரும் இல்ல. இனிமே நீ என்கிட்ட பேசவே பேசாத. போன் வச்சு. சாரிம்மா. சாரி பூரி. ச்சே. யார் இப்படிலாம் சொல்றா? அர்ச்சனா, ஆஹா. அர்ச்சனா, சளி பார்த்த வேலையாது. ஏ அர்ச்சனா, என்ன? காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கே, ஏதா காஃபி சாப்பிடுறியான்னு கேட்கலான்னு வந்தேன். தேவையில்ல. உள்ள யாரோ இருக்காங்க, அதான் டப்புன்னு கதவு சாத்திட்டா. இந்த உஷா கிட்டேவா கண்டுபிடிக்கிறேன். நான் மட்டும் கடைக்கு போயிட்டு வர போறேன். இப்ப எதுக்கு நீங்க வேற கூட? பரவாயில்ல அர்ச்சனா, அத்தை வீட்டுல சும்மா தானே இருக்கேன், நானும் கூட வரேன். என்ன உயிர் எடுக்கிறேன். ஹாய். ஹாய். ஒருவேளை அப்படி இருக்குமோ? இது ரொம்ப நல்ல படம். ரொம்ப ரொமான்டிக்கா. சோ ஸ்வீட். ஒருவேளை இப்படி இருக்குமோ? இந்த மண்டபத்துல தான் நம்ம கல்யாணம். எங்க அப்பாவை ஈஸியா ஏமாத்திட்டு ஓடி வந்துடும்டா. இல்லனா அத்தை, நீங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு பேசுறது கேவலமா எனக்கு வெளியில வரைக்கும் கேக்குது அத்தை. அது எப்படி? நீங்க ஒரு விஷயத்த மைண்ட்ல போட்டு யோசிக்கும் போதே அப்படியே எங்க அப்பாவுக்கு டயல் பண்ணலாம்னு கீபேட் வரைக்கும் போகுது போன். சூப்பர் பவரா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அர்ச்சனா, அத்தை ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அந்த பையன் அடச்சே. அந்த பையன் எதிர்த்த வீட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்கான். எனக்கு அந்த பையன் பேர் கூட தெரியாது. ஓ, அப்ப அவன் பேர் தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசை? என்ன இந்த பொம்பளை இதுவாவே ஒரு கதையை கட்டுது? இது சரிப்பட்டு வராது. ஒண்ணு இந்த பொம்பளையை நம்ம வீட்டை விட்டு காலி பண்ணணும், இல்ல இந்த பொம்பளை காலி பண்ணணும். வரண்டி, உனக்கு ஒரு பாயசத்தை போடுறேன். ஐயோ, என்னத்த கேபிள் போயிடுச்சா? சரி, இப்ப எப்படி டிவி பாப்பீங்க? பரவாயில்ல அர்ச்சனா, அதான் நம்ம கிட்ட போன் இருக்குல்ல, நான் போன்லயே பாத்துக்குவேன். இருந்தாலும் டிவில தானே பெருசா தெரியும்.
பரவாயில்ல அர்ச்சனா, கேபிள் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நான் ஃபோன்லயே பாத்துக்கிறேன். டிங்கி 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 டிங். கரண்ட் இல்லாம ஷாவடி. அர்ச்சனா, சொல்லுங்க அத்தை. என்னடி கரண்ட் போயிடுச்சு? அட ஆமா அத்தை, கரண்ட் போயிடுச்சு. எப்போ வருமா? தெரியலையே. ம், பக்கத்து வீட்லலாம் இருக்கே போலியே. ஆ, ஆ, ஆமா, நம்ம வீட்ல ஈபி கட்டல. எனக்கு வேற மாச கடைசின்னு சம்பளமே வரலையா, அதனால கட்டவே இல்லை. சம்பளம் வந்து பில்லு கட்டி 2-3 நாள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 நாள் ஆயிடும் கரண்ட் வரதுக்கு. ஆ, சென்னையில கரண்ட் இல்லாம 3 நாளா? ஆமா அத்தை, ரொம்ப கஷ்டம். ஒரே வெக்கையா இருக்கும், இருக்கவே முடியாது, கஷ்டம். நான் வேணா உங்களுக்கு ஏசியோட ஒரு ரூம் புக் பண்ணவா? பரவாயில்ல அர்ச்சனா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட விசிறி இருக்கு, விசிறதுக்கு ஆளும் இருக்கு. என்னங்க? இந்த வந்துட்டோமா. ஐயோ, இதுக்கும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாலே. என்ன பண்ற, நம்ம அஸ்திரத்தை தூக்கிட வேண்டியதான். பிரம்மாஸ்திரம். விசிறி கிடைக்கலையம்மா, இதுதான் கிடைச்சது. இதுல காத்து நல்லா வரும். ம், கழுவுறதுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவ? ஐயோ, என்ன வருது? எங்க பின்னாடியே வரீங்க? பாத்ரூம் போறேன். சரிம்மா, நீ போயிட்டு வாம்மா, நான் இங்கேயே நிக்கிறேன். ம், என்ன தண்ணி வரல? அர்ச்சனா, அர்ச்சனா, பாத்ரூம்ல தண்ணி வரலடி. என்னாச்சு அத்தை, எதுக்கு கத்துறீங்க? பாத்ரூம்ல தண்ணி வரல. ஐயோ, டேங்க்ல தண்ணி தீர்ந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கரண்ட் வந்து மோட்டர் போட்டு அதுக்கப்புறம் தான் அத்தை தண்ணி. அப்ப அது வரைக்கும் குளிக்காம கொள்ளாம எப்படி இருக்கிறது? எனக்கு 1 லிட்டர் பாட்டில் இருக்கு, அது போதும்னு நினைக்கிறேன். ம், இவ சைஸ்க்கு 1 லிட்டர் பாட்டில் போதும். நம்ம என்ன பண்றது? அதான் சரிப்பட்டு வராது. அர்ச்சனா, என்னெல்லாம் தண்ணி இல்லாம கரண்ட் இல்லாமலாம் இருக்க முடியாது. அச்சோ. அத்தை எங்கேயாவது ரூம் புக் பண்ணிட்டு போறேன். ஐயோ அத்தை, ஏன் கிளம்புறீங்க? என் கூட இன்னும் 2 நாள் இருக்கலாம்ல. உன் பாசம்லாம் எனக்கு புரியுதுடி, ஆனா என்னால இங்க இருக்க முடியாது. நான் வரேன். ம். யோ மாமா, இரு. யோ மாமா, என்னால இந்த பீஸ் கூட 2 நாள் கூட இருக்க முடியல. நீ எப்படி மாமா 25 வருஷம் கொடுத்தன நடத்துற? இந்த மாமாவை நீ எத்தனை வருஷமா பாக்குற? ஆ, என்னைக்காவது இந்த மாமா எதிர்த்து பேசி எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை பேசி பார்த்திருக்கியா? இல்லையே. அப்படித்தான் என் வாழ்க்கை போகுது. 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினா அவர் 2 பேச்சுக்கு பேசுறாம்மா. அதனால ஓகேம்மா, சரிம்மா, இந்த 2 வார்த்தைக்கு மேல நான் ஊமை ஆயிடுவேம்மா. நான் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல பாதி பேர் இந்த 2 வார்த்தையை வச்சுதான் பொண்டாட்டி சண்டையில இருந்து தப்பிக்கிறாங்கம்மா. என்ன பண்றது? என்னங்க? அம்மா, இந்த வந்துட்டம்மா. சீக்கிரம் வாங்க. அம்மா, நான் கிளம்புறேம்மா, ஊமையாகிற நேரம் வந்துருச்சு. பாதி பேர் இந்த நாட்டுல இப்படிதான் பொழைக்கிறாங்களா? கஷ்டம்தான். எப்படியோ பேக்கப் பண்ணியாச்சு, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்டா சாமி. இது ஏன் எரிய மாட்டேங்குது? ட்ரிப்பா இருக்குமோ? யாரோ ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. என்னது, தண்ணி திடீர்னு நின்றுச்சு? யாரோ வால்வை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏங்க, எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் அப்புறம் எடுத்து ஏதோ மறந்துட்டு என்ன வச்சுட்டோம்மா. போறீங்க? எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டேன். உஷா, இருமா வரேன். எதுவும் மிஸ் பண்ணல. அண்ணே, எப்போ வந்த? இப்பதாம்மா வந்தேன். என்னம்மா வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கிளம்புற? ஆமாண்ணே, கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, அதான் கிளம்பிட்டோம். அதான் வந்துருச்சுல.
பரவாயில்லண்ணே, அதான் கிளம்பிட்டோம்ல. ஐயோ முக்கியமான நேரத்துல வந்து சொத்தப்பிட்டாரே. அப்பா சர்ப்ரைஸ் செல்லக்குட்டி. எப்படி சொல்லாம வந்த பாத்தியா? ஏன்பா வந்த? எப்பப்பா வந்த? இப்பதாம்மா வந்தேன். பாருமா, அத்தை கிளம்புறாங்களாம். அப்பா அத்தையோட கம்ஃபர்ட் ஏதோ அப்படி விடுப்பா. அத்தைக்கு இங்க இருக்க பிடிக்கலனா என்ன கஷ்டம், போட்டும். இருக்கட்டும் அர்ச்சனா, அண்ணன் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, நான் இருந்து இன்னும் 4 நாள் கழிச்சே போறேன். சூப்பர். சந்தோஷமா அண்ணே? அதுக்குள்ள நான் போயிருவேன். ஏங்க இந்த பேக் எல்லாம் உள்ள வச்சிடறமா. அண்ணன் தங்கச்சி பாசமலர் படத்தை பார்த்து நீயே அனுபவி. ரொம்ப சந்தோஷமா. சரிண்ணா, நான் உனக்கு டீ போட்டு கொடுக்குறேன், நீ வா. சரி, நீ வாமா. ஐயோ நான் கஷ்டப்பட்டு பிளான் போட்டு வச்சேன், எங்க அப்பா சலிசில நொறுக்கிட்டாரு. என்ன பண்ணுவேன்? மக்களே, உங்களை பெத்தவங்க இருக்காங்களே, அவங்க டாக்ஸிக் ரிலேட்டிவ்ஸ் டாக்ஸிக்னே தெரியாம வீட்டுக்குள்ள எத்தனை நாளைக்கு விடுறாங்களோ அத்தனை நாளும் உங்களுக்கு நரகம் தான். ஏன் நிலைமை உங்களுக்கும் வந்திருக்கா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கா? அராத்தி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி மாமா. நானும் உன்ன மாதிரி ஊமையா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன இங்க உட்காந்துருக்க? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலம்மா. டிவி பார்த்து போர் அடிச்சுமா. கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடவா? வெளியே வா. நோ 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 நோ, அன்னைக்கு ஒரு கேம் தானே விளையாடணும். இந்தா விளையாடு. இப்போ மட்டும் சார்ஜ் கம்மியாவாதா? நீ ரொம்ப பேசுற, உனக்கு ஃபோன் கிடையாது. மாமா